ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். அப்கமிங் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மோஸ்ட் ஹைப்டு ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா நிறைய பேருடைய ஆன்சர் காமனாக தான் இருக்கும். நத்திங் ஃபோன் ஒன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றியோ இல்லை டிசைனை பற்றியோ நம்ம பேச போகிறதில்லை. ஏன்னா இதை பற்றிலாம் ஆல்ரெடி நிறையவே நம்ம பேசிட்டோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்னா இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி லைட்டிங் தான். இந்த எல்இடி லைட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இந்த எல்இடி லைட்டிங் உடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான யூசேஜுக்கு இந்த எல்இடி லைட்டிங் ஒர்க் ஆக போகுது, எப்படி எல்லாம் இந்த எல்இடி லைட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் ஆவலா இருப்பீங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த நத்திங் ஃபோன் ஒன் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த எல்இடி லைட்டிங் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதனுடைய ஒர்க் என்ன தெரிஞ்சுக்கலாம் பாங்க. போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நத்திங் ஃபோன் ஒனுக்கு இந்தியாவில் இவ்வளோ ஹைப், இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரப்போகிற ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக், அந்த அவுட் லுக் டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க அறிவித்த அந்த நாளில் இருந்தே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் தான் இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பேக் சைட் டிரான்ஸ்பரண்ட் லுக் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத அஃபீஷியலாக அவங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ பீக்கில் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேக் சைட் அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த எல்இடி லைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த லைட்டிங்கு இவங்க ஒரு பேரும் வச்சிருக்காங்க, கிளிஃப் லைட்டிங் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த லைட்டிங், இந்த எல்இடி லைட்டிங்கான ஒரு பேட்டர்ன் அப்படின்றது புது பேட்டர்னும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்த்துருப்போம். ஈவன் ROG ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கும். அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரீசெண்டா Poco F3 GT அந்த ஸ்மார்ட் போன்ல கூட கேமரா மாடுல சுத்தி இந்த மாதிரியான ஒரு எல்இடி லைட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் தாண்டி இதுல இருக்கக்கூடிய இந்த பேக் சைடு எல்இடி லைட்டிங் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் தனித்துவமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுலயும் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் சைடு அந்த எல்இடி லைட்டிங் அப்படின்றது டிஃபரெண்ட் கலர் பேட்டர்ன்ல எரியற மாதிரியான கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா இந்த நத்திங் ஃபோன் ஒன்ல சிங்கிள் கலருக்கான லைட்டிங் தான், ஒயிட் கலருக்கான ஒரு சிங்கிள் கலருக்கான எல்இடி லைட்டிங் தான் பேக் சைடு கொடுத்திருக்காங்க. அப்படினாலும் அந்த லைட்டிங் உடைய பிரைட்னஸ் செம்ம பிரைட்னஸான ஒரு பிரைட்டரான லைட்டிங்கா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைடு இந்த லைட்டிங் அப்படின்றது இவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போனுடைய லைட்டிங்கான ஏரியா கேமரா மாடுல சுத்தி மட்டும் இல்லாம கேமராவுக்கு ரைட் சைடு ஒரு ஆங்கிள்டா ஒரு லைட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கான அந்த பேடை சுத்தி ஒரு லைட்டிங் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு லைட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல இங்க லைட்டிங் அப்படின்றது இவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த லைட்டிங் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனுக்கு கண்டிப்பா ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டா இருக்கு. நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயமாவும் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இந்த லைட்டிங்கை என்ன மாதிரியான ஒர்க்குக்கு யூஸ் ஆகிற மாதிரி இவங்க கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு, என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன், ஈவன் கஸ்டமைசேஷன்லாம் இருக்குமா, லைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நாமளும் கூட இந்த ஸ்மார்ட் போனை பத்தி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல அதெல்லாம் சொல்லியிருப்போம். பட் இப்போ அஃபிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பேக் சைட் லைட்டிங் என்ன மாதிரியான ஒர்க்குகளாம் யூஸ் ஆக போகுது, என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளால சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியுது. ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த கிளிஃப் லைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைட் இவ்வளவு பிரைட்டராக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதில் 1-2 எல்இடி லைட்டிங் யூஸ் பண்ணலைங்க. மொத்தம் 900 எல்இடி லைட்டிங் இங்கே பேக் சைட் இந்த ஓவரால் ஃபுல் ஏரியாவிலையுமே மொத்தமாக 900 எல்இடி லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால தான் இந்த லைட்டிங் இவ்வளவு பிரைட்டராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த லைட்டிங்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது பேக் சைட் அந்த ஃபுல் எல்இடி லைட்டிங் எரியதோட தாண்டி இங்க மிடில்ல ஒரு ரெட் லைட்டிங்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெட் லைட்டிங் இண்டிகேஷன் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைட்டிங் ஃபீச்சர். அடுத்து ரெண்டாவது லைட்டிங் ஃபீச்சர், நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த மொபைல்ல இருக்க சார்ஜிங் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்க எல்இடிக்கான இண்டிகேஷன் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைட்டிங் கீழே கொடுத்திருப்பாங்க. இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்கு கீழே ஒரு லைட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதுதான் சார்ஜிங் பர்சன்டேஜை நமக்கு இண்டிகேட் பண்ண போற அந்த எல்இடி லைட்டிங்கான ஒரு ஏரியா. நம்ம இந்த மொபைலில் டைப் சி கேபிள் மூலியமா சார்ஜிங்கை பிளக்இன் பண்ணும்போது நம்ம மொபைலில் எந்த அளவுக்கு சார்ஜிங் இருக்கோ அதை இண்டிகேட் பண்ற விதமா இங்கே அந்த எல்இடி லைட்டிங் எரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது செகண்டா இந்த ஸ்மார்ட் போனுடைய லைட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். அடுத்து மூணாவதா நம்ம பார்க்க போற இந்த ஒரு லைட்டிங் ஃபீச்சர் தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ரிங்டோனுக்கு ஏற்ற மாதிரி, ரிங்டோனுடைய அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி இங்க லைட்டிங் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபீச்சர் இப்போதைக்கு எல்லா ரிங்டோனுக்கும் செட் ஆகாது அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல
ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு 10 ரிங்டோன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 ரிங்டோனில் ஏதாவது ரிங்டோன் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த ரிங்டோனுடைய அந்த மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் சைட் லைட்டிங் ஒரு டிஜே லைட் எஃபெக்ட்டில் நமக்கு ஆஃப் ஆகி அப்படியே எரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு செம ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக்கான ஃபீச்சராகவும் இருக்குது. நம்ம மொபைலில் என்ன ரிங்டோன் செட் பண்ணுறோமோ அந்த ரிங்டோனுக்கு ஏற்ற மாதிரி பேக் சைடில் லைட் நம்ம கால் வரும்போது எரியுது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் தானே. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபீச்சர் ஃபியூச்சரில் இன்னுமே அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு 10 ரிங்டோனில் தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாகவே மொபைலில் நம்ம செட் பண்ணக்கூடிய மற்ற ரிங்டோன்ஸ்க்கும் இந்த லைட்டிங் எஃபெக்ட் ஒர்க் ஆகிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 10 ரிங்டோனில் இந்த எல்இடி லைட்டிங்கான ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கடைசியாக 4வதா மிடில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான அந்த பேடை சுற்றி ஒரு லைட்டிங் ஸ்ட்ரிப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாக நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது கேஜெட்டை நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் அதை இண்டிகேட் பண்ணுற விதமாக இங்கே இந்த லைட்டிங் க்ளோ ஆகி நமக்கு எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 ஃபங்க்ஷன் 4 ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைட்டிங்கில் இருக்கிறதா இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 4 ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாகவே இன்னும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய ஆப்டிமைசேஷனோட இந்த லைட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் இந்த லைட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு மொபைலுடைய செட்டிங்லேயே கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸும் வச்சிருக்காங்க. இங்கே போயிட்டு இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வேண்டிய மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நத்திங் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நத்திங் ஃபோன் ஒன்றில் பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த லைட்டிங் உடைய ஒர்க் எப்படி இருக்க போகுது, இதனுடைய கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லைட்டிங்கை பற்றி பார்த்ததுல இருந்து ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் நம்மளாம் எதிர்பார்க்கிறத விட ஹையர் ப்ரைஸிங்க்கு இருக்கும் அப்படின்றது மட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி தோணுது. ஸோ என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்களுடைய இந்த பேக் சைடு இந்த எல்இடி லைட்டிங்கான இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மற்றபடி இந்த வீடியோக்கு இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.